கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க்கு 4வது அதிகாரம் 26, 27, 28. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த விதைய பார்த்திருக்கிறீங்களா? இந்த விதை எப்படி இருக்கும்? அதை பார்க்கிறதுக்கு உலக பிரகாரமா நம்ம சாதாரணமான நம்ம இயற்கை உலகத்துல ஒரு செடி வேணும், எனக்கு ஒரு பழம் வேணும், ஒரு காய்கறி வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த விதையை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ள விதைக்கணும். அதை நம்ம மேஜை மேலேயோ இல்ல அதை பத்திரப்படுத்தி நம்ம ஒரு டப்பாவிலையோ பத்திரமா எடுத்து வைக்கிறதுனாலயோ அந்த விதையோட பலனை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அந்த விதைய பார்க்கிறதுக்கு அதுல உயிர் இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியாது, இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஆப்பிள் செடி வேணும், அதை முளைக்க வைக்கணும், ஒரு ஆப்பிள் பழம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், இல்லையா? அந்த விதையை நீங்க எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அந்த விதைக்குள்ள ஆப்பிள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுமா? இல்ல அந்த மரம் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுமா? இல்ல அதுல உயிர் இருக்கிறதுக்கான ஏதாவது ஒரு அறிகுறி இருக்குமா? இருக்காது. அது உயிரற்ற ஒரு சின்ன வடிவத்துலதான் அந்த விதை இருக்கும், இல்லையா? அதை பார்க்கிறதுக்கு தெரியாது. ஆனா அந்த உயிர் வெளிப்படுகிறதற்கு, அந்த பலன் வெளிப்படுகிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த விதையை எடுத்து நம்ம மண்ணுக்குள்ள போட்டு அதை மூடி வச்சு அதுக்கு தண்ணி விட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ, சூரிய வெளிச்சம் படுகிற இடத்துல அதை வச்சு அதை பாதுகாத்து அதுக்கு உரம் போட்டு ஆடெல்லாம் கடிச்சிட்டு போகாம அதை ஒரு வேலி போட்டு நம்ம பாதுகாத்துக்கிறது நம்முடைய வேலை. அந்த விதைக்குள்ள இருந்து முளைய கொடுக்கிறது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இததான் இங்க ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி உலக பிரகாரமா உள்ள ஒரு விதைக்கு உயிர் இருக்கிறது தெரியாதோ, அதுல உயிர் இருக்கிறதுங்கிறது நமக்கு எப்ப தெரியும்னா, அந்த உயிர் வெளிப்பட வேண்டும் என்றால் அது மண்ணிற்குள் இருக்க வேண்டும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறதுக்கு உங்களுக்கு சாதாரணமான வார்த்தையா தான் இருக்கும். உலகத்துல உள்ள நிறைய வார்த்தைகள் போல நம்ம பாட புத்தகத்துல படிக்கலாம், கதை புத்தகத்துல படிக்கலாம், பேப்பர்ல படிக்கலாம். இதே போலதான் அதுவும் ஒரு வார்த்தையாக உங்களுக்கு இருக்கும். பார்க்கிறதுக்கு வித்தியாசம் தெரியாது. அதை நம்ம பைபிள்ல வச்சிருக்கிறதுனால அந்த பலனை நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதை நம்ம வீட்டுல எழுதி தொங்க போட்டிருக்கிறதுனால நம்ம அதை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. கார்லயோ என்னென்ன பொருள் வச்சிருக்கிறோமோ அதுல எழுதி இருக்கிறதுனால அந்த பலனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. எப்படி ஒரு விதையை எடுத்து டேபிள்ல வச்சுட்டு தினம் நான் பார்த்தாலும் அதோட பலனை நான் பார்க்க முடியாது, இல்லையா? அதோட பலனை பார்க்கணும்னா என்ன செய்யணும்? அதை எடுத்து மண்ணுக்குள்ள நம்ம விதைக்கணும். என்ன விதியின் அடிப்படையில் அது வெளிப்படுமோ அதற்கு நான் ஒத்துழைக்க வேண்டும். அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும். அந்த வசனங்களை எழுதி தொங்க விடுவதனால் நமக்கு அந்த பலனை என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அவருடைய வார்த்தையாகிய விதை நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். அப்படி விதைக்கும் போதுதான் அந்த வார்த்தைக்குள்ள உள்ள உயிர் என்ன செய்தா? வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி ஒரு இந்த உலகத்துல உள்ள எல்லாமே ஒரு விதையில இருந்துதான் வருது, இல்லையா? அது செடியாக இருக்கட்டும், மரங்கள், மிருகங்கள், மனிதன், என்ன ஒரு உயிரினங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு வித்தின் மூலமாக தான் அது வெளிப்படுகிறது. அதே போலதான் தேவனுடைய வல்லமையும் அவருடைய வார்த்தையாகிய வித்திலிருந்து வெளிப்படுகிறது. அந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது. அந்த வித்திலிருந்து அது வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த வித்து விதைக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் அது விதைக்கப்பட வேண்டும். எப்படி உலக பிரகாரமாக ஒரு விதை ஒரு செயல்முறையின் அடிப்படையில தான் அது வளரும், இல்லையா? அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும்.
அது செயல்படுறதும் ஒரு செயல்முறை தான், ஒரு ப்ராசஸ் தான். நம்ம நூடுல்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துல நான் ஒரு வசனத்தை சொல்றேன், நான் ஒரு தடவை நான் ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் சரியாகலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. அவருடைய விதிக்கு நாம ஒத்து போய் தான் நம்ம வாழ முடியும். அந்த விதியை நம்ம என்ன செய்ய முடியாது? பிரேக் பண்ண முடியாது. அதை ஷார்ட்கட்ல நான் எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு நம்ம என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. என்ன விதியோ அந்த விதிக்கு நம்ம ஒத்துழைச்சுதான் வாழ முடியும். நம்ம மாடியில இருந்து இறங்கும் போது கால் தவறி கீழே விழுந்துடுறோம். இந்த புவியீர்ப்பு விசை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதே, இதை ஸ்டாப் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இல்ல இத பிரேக் பண்ணி இத ஷார்ட்கட்டா இது இல்லாம நான் செயல்படணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விதியை நம்மளால ஷார்ட்கட் பண்ண முடியுமா? நிப்பாட்டி வைக்க முடியுமா? இல்ல. அதுக்கு ஒத்துழைச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும் இல்லையா? அதே போலதான் தேவனுடைய விதிகளுக்கு நாம் ஒத்துழைக்க முடியுமே தவிர அதுல ஷார்ட்கட்டா எப்படி போறது, அதை எப்படி பிரேக் பண்றது நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த விதையையே எடுத்துக்கோங்களேன். ஒரு மா விதையை தான் நம்ம விதைக்கிறோம். விதைச்சிட்டு எனக்கு நாளைக்கே எனக்கு மாம்பழம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம். கேட்டாலும் அது என்ன செய்யாது? நடக்காது. நம்ம விரும்பலாம். ஆனாலும் அதுக்கு சில வருடங்கள் ஆகும். விதைக்கிறதற்கும் அறுவடைக்கும் இடையே கால நேரம் உண்டு. ஒரு நாள் விதைச்சிட்டு மறுநாள் அறுவடைய நாம் எப்படி எதிர்பார்க்க முடியாதோ அதே போலதான் தேவனுடைய வார்த்தையும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் எனக்கு இன்னும் சரியாகல? நான் அதை விசுவாசிக்க தானே செய்யறேன். எனக்கு ஏன் அது நடக்கல? எனக்கு ஏன் அது அந்த விடுதலையை நான் பாக்குறது இல்ல? எனக்கு ஏன் அந்த ஆசீர்வாதங்களை நான் பாக்குறது இல்ல அப்படின்னு சொல்றது விதைய விதைச்சிட்டு எனக்கு ஏன் மறுநாளே அறுவடை வரல அப்படின்னு கேட்கறதுக்கு சமம். இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். இதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. இதை நீங்க முழுவதுமாக நாம் கற்றுக்கொண்டால் நாம் எந்த இடத்தில் தவறுகிறோம், அந்த அறுவடையை பார்க்க முடியாமல் நாம் தவறு செய்த இடம் எது அப்படிங்கிறத ரொம்ப அழகா கற்றுக்கொள்ளலாம். இங்க பாருங்க, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து. முதல்ல விதையை நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். எல்லாத்தையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு சுகம் வேணுமா? நீங்க அதை வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா? அது நான் யார்கிட்ட போய் பெற்றுக்கொள்ளணும்னு நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பொருளாதார பிரச்சனையா, உங்க பிள்ளைங்களை குறிச்ச கவலையா, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியா, தேவனுடைய திட்டத்தில் நீங்க செல்லணும், அது எப்படி போறதுன்னு தெரியாம நிக்கிறீங்களா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா, உங்களுக்கு இந்த உலக தேவையாக இருந்தாலும் ஆவிக்குரிய தேவையாக இருந்தாலும் நீங்க எதையுமே வெளியில தேடணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கு ஆவியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய புதிய ஆவியில் அது பரிபூரணமாக இருக்கிறது. சிலுவையில் அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். உங்களுடைய ஆவியும் கர்த்தருடைய ஆவியும் ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய ஆவியில இயேசு கிறிஸ்து இப்போ எப்படி இருக்கிறாரோ அதே இயல்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அந்த ஆவி பரிபூர்ணமாக இருக்கிறது. நான் வெளியே தேடணும்னு அவசியம் இல்லை. அதற்கான வசனங்களை எடுத்து நான் என்ன செய்யணும்? விதைக்கணும். எனக்கு சுகம் வேணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். அந்த வார்த்தையை எடுத்து இருதயத்துல நான் என்ன செய்யணும்? விதைக்கணும். நான் விதைக்காமலே நான் அதோட அறுவடை என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. ஒரு விவசாயி ஒரு நிலத்துல விதைச்சிட்டு அவர் வீட்டுல இருந்துட்டு அந்த வயல் பக்கமே அவர் போகல அப்படின்னு சொன்னா அந்த அறுவடை எப்படிப்பட்டதாக இருக்கும் இல்லையா? அதே போலதான் நான் ஒரு தடவை வார்த்தையை சொல்லிட்டு அடுத்து நம்முடைய விருப்பப்படி போக முடியாது. அந்த விதைக்கு என்ன ஒத்துழைப்பெல்லாம் கொடுக்கணுமோ அத்தனை ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும். ஏராளமான விதைகள் இருக்குது வேதாகமத்துல. உங்களோட தேவைகள் என்ன என்ன இருக்குதோ அத்தனைக்குமான விதைகள் இருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கான விதைகள் இருக்கிறது, உங்க குடும்பத்துக்கான விதைகள் இருக்கிறது, சமாதானத்துக்கான விதைகள், சந்தோஷத்துக்கான விதைகள், விடுதலைக்கான விதைகள், நம்முடைய சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு தேவையான விதைகள், சமுதாயத்துக்கான விதைகள், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான விதைகள், எல்லாவற்றுக்குமான விதைகள் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை விதைக்காம அதோட பலனை நம்ம என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட
உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.